எப்படி இருந்தாலும் முதல்வர் இதிலே நேரடியாக தலையிட்டு இருக்கிறார், நடவடிக்கை எடுத்திருக்கிறார். சிபிஐ விசாரிக்கட்டும் என்று விசாரணையை தமிழ்நாடு காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ளாமல் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற மைய புலனாய்வுத்துறையின் விசாரணைக்கு அனுமதித்திருக்கிறார் என்பது ஒரு புதிய நடைமுறை. 2020ஆம் ஆண்டு ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கில் நீங்க பேட்டி கொடுத்திருந்தது இது மாதிரி இந்த காவலர்கள் ஒரு 5 காவலர்களுக்கு மேல கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, ஆறுதல் அளித்தாலும் அப்படின்ற ஒரு பதிவை இந்த இடத்துல நீங்க சொல்லியிருந்தீங்க. அன்னைக்கு பேசும்போது ஒட்டுமொத்த காவல் நிலையத்தில் உள்ளவர்கள் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அன்னைக்கு பேசியிருந்தீங்க. இப்ப ஆறுதல் அளிக்கிறதாக இருந்தாலும் முதலமைச்சர் கொஞ்சம் நல்ல கேளுங்க, நேரடியாக கேளுங்க, என்னன்னு கேளுங்க. நல்ல நடவடிக்கை எடுத்திருக்காருன்ற மாதிரி நீங்க அதுதான், அந்த நடவடிக்கை எடுக்கலன்னா தான் நம்ம சொல்ல முடியும். சிபிஐ விசாரணைக்கே பொதுவாக மாநில அரசு முதலமைச்சர் எங்கள் கையில் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும்போது நாங்கள் ஏன் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கொடுக்கணுங்கிற கேள்வி தான் எழுப்புவாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு ஜென்வினாக நேர்மையாக சிபிஐயே விசாரிக்கட்டும்ட்டாங்க. இப்போ சிபிஐ விசாரிக்கிறதுனா அவங்க கண்ட்ரோலில் தானே இருக்குது, பிஜேபி கண்ட்ரோலில் தானே இருக்குது. அப்படி குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அந்த ஸ்டேஷனில் இருந்தவங்க, இது ஸ்டேஷனில் இருந்தால் லாண்ட் ஆர்டர் போலீஸ் இதில் தலையில்லை, இன்ஸ்பெக்டர் தலைமையிலான கிரைம் பிரான்ச்சு இதில் தலையிடலை, டிஎஸ்பி தலைமையில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் டீம் தான் இது கேஸை எடுத்துருக்கிறாங்க. இப்போ அவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க பின்னால் யார் இருந்தாலும் அவங்க அத்தனை பேரும் இந்த வழக்கில் இணைக்கப்படணும். அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காவல்துறை கைது எடுத்திருக்கிற முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை அவர் மீறி நடக்குது அப்படின்னாக்கா அந்த காவல்துறை கட்டுப்படுத்துறதுக்கான அவர் தோல்வி அடிச்சுட்டாரா? அது உங்களுடைய கருத்து. திமுகவினருடைய வாகனத்தில் தான் எல்லா ஆட்சியிலும் நடக்குது, எல்லா மாநிலங்களிலும் நடக்குது, யார் முதலமைச்சராக இருந்தாலும் நடக்குது. நான் இருந்தாலும் கூட அப்படி தான் இந்த காவல்துறையினுடைய போக்கு இருக்கும் அப்படிங்கிறது. அவங்களுக்கு ஒரு சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராம் இல்லை. ஹியூமன் ரைட்ஸை பற்றி எந்த விதமான விழிப்புணர்வும் காவல்துறை சார்ந்தது கிடையாது. அடித்தா உண்மையை சொல்லுவான், உண்மையை ஒத்துக்குவாங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. கொடூரமான வதைகளின் மூலமாக. ஏன்னா நானே அந்த மாதிரியான விசாரணைக்கெல்லாம் உட்படுத்தப்பட்டிருக்கிறேன். என்னெல்லாம் வல்கராக பேசியிருக்காங்க போலீஸ், மிக கடுமையாக பேசியிருக்கிறாங்க. துப்பாக்கியை காட்டி வாயில் வச்சு ஒன்று ஷூட் பண்ணிடுவோம்லாம் மிரட்டியிருக்கிறாங்க. இது காவல்துறைக்கு உள்ள ஒரு பயிற்சி முறையாக இருக்குது. இது ஒரு பயிற்சி முறையாக இருக்குது. அவனை ரொம்ப கடுமையாக அட்ராசிட்டி பண்ணாக்க உண்மையை ஒத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இவன் திருடி இருந்தானாக்க இதுக்கு முன்னாடி எந்த ப்ரீவியஸ் கேஸும் கிடையாது. இவன் ஒன்றும் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் கிடையாது. அவன் மேலே எந்த விதமான வழக்கும் கிடையாது. முதல் முறையாக ஒரு தப்பை பண்ணியிருந்தாலும் கூட முதல் முறையாக 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சு அடிக்கும் போதே உண்மையை சொல்லியிருப்பான். ஆனால் அதுக்கு பிறகும் கொண்டு போய் வச்சு இரவெல்லாம் அவனை அச்சுறுத்தி அவங்க தம்பி அழைச்சிட்டு அவனையும் சேர்த்து அவன் முன்னால் அடித்து உங்கள் அம்மா மேலே கஞ்சா கேஸ் போட்டுருன்னு சொல்லிலாம் பயமுறுத்தி இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையை வரவழைப்பதற்கு இதுதான் ஒரு வழி என்று காவலர்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த பயிற்சி முறை தான் இதுக்கு காரணம். காவலர்களுக்கு அடிப்படையில் மனித உரிமை குறித்த விழிப்புணர்வு பயிற்சி தேவைப்படுகிறது. அதுதான் நான் தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேன். எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இதில் என்ன இருக்குது, போலீஸ் எக்ஸஸ் ஏடிஎம்கே பீரியடில் வேறு மாதிரி நடக்கும், டிஎம்கே பீரியடில் வேறு மாதிரி நடக்கும்லாம் ஒன்றும் கிடையாது. போலீஸ் தான் எப்போவுமே. எந்த சாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அப்படி தான் அவங்க நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு இதுதான் பயிற்சி முறையாக இருக்குது. அதனால தான் பியூரோக்ராட்டுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குங்கிறத நான் திரும்ப சொல்கிறேன். ஹெச்ராஜா ஒரு குற்றச்சாட்டு பண்ணியிருக்காரு சார். லோக்கல் திமுகவினர் தான் வாகனத்திலே கூட்டு போயிருக்காங்க, கோவில் நிர்வாகம் தான் அஜித் அப்படின்னா ஒரு ஆதாரம் கொடுக்கட்டும். சிபிஐ அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது, ஹெச்ராஜா கண்ட்ரோலில் தான் இருக்குது. சிபிஐ கிட்ட சொல்லட்டும், திமுக பின்னணி இதில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அவங்க கைது செய்யப்படட்டும். அதில் யாருக்கு மாற்று கருத்து. எதிர்கட்சிகள் எல்லோரும் இந்த குடும்பத்துக்கு, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீதி வேணும்னு கேட்குறாங்க. அதில் என்ன இருக்குது? அதுவும் தப்பு கிடையாது. அதுதான் சொன்னாங்க. போலீஸ்க்கு ஹியூமன் ரைட்ஸ் சம்மந்தமான எஜுகேஷன் தேவைப்படுது. வெறும் எத்தனை அடி உயரம் இருக்கிறாரு, எத்தனை அடி எவ்வளவு வெயிட் இருக்கிறாரு, எவ்வளோ தூரம் ஓடுறாரு, இதை மட்டும் அளவு கூட பார்க்கக்கூடாது. அதுக்கு பிறகு அவங்களுக்கு கொடுக்குற பயிற்சியில் ஹியூமன் ரைட்ஸ்னால் என்னன்னு சொல்லணும், மனித உரிமைனா என்ன. ஒவ்வொரு மனிதனுக்கும் குற்றவாளியாக இருந்தாலும், திருடனாக இருந்தாலும், கொலைகாரனாக இருந்தாலும் அவனுக்கான மனித உரிமைன்னு ஒன்று இருக்குது. அந்த மனித உரிமையை மதிக்க வேண்டியது போலீஸுக்கு பொறுப்பு இருக்குது. இல்லை அவனெல்லாம் இப்படி டீல் பண்ணால் உண்மையை சொல்ல மாட்டான், நாங்கள் எங்கள் ஸ்டைலில் பண்ணால் தான் உண்மையை சொல்லுவான் அப்படின்னு அவங்க மைண்டில் செட் பண்ணிட்டாங்க போலீஸ்கிட்ட. இப்படி இல்லை, இன்றைக்கி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் அப்படி கிடையாது. அந்த மாதிரி பயிற்சி முறையில் ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தமான பயிற்சி முறை அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாருக்கும் தராங்க. இந்த சம்பவத்தில் முதல்வர் பதவி விலகணும்னு அதிமுக பாஜக ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி சாதாரண மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா களத்துக்கு வர்றது விசிகாவும் கம்யூனிஸ்டும் உடனடியாக போராட்டத்தை அறிவித்து பெருசாக நாங்கள் போராடுவதற்கான தேவையே இல்லாத அளவுக்கு முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டாங்க. 5 பேர் கைதாகிட்டாங்க.
இந்த வழக்கை வந்து அதிகபட்சம் வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஒப்படைச்சிருக்கிறதே ஒரு ஜென்யூன் அப்ரோச் தானே. அன்னைக்கு ஒட்டுமொத்த காவல் நிலையத்தின் மீது கொலை வழக்கு பதிவு செய்யணும்னு உரக்க சொல்லி இன்னைக்கும் வழக்கு பதிவு பண்ணட்டும்ன்றேன். சிபிஐ பண்ணட்டும். அதான் சிபிஐ தான் இன்வெஸ்டிகேஷன் ஒப்படைச்சாச்சுல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.